Good morning 5th standard cuties. This is your max class ma. Term 2 ஓட first max class இது. இதில் first உங்களுக்கு என்னென்ன chapters இருக்குன்னு பார்த்துடலாம். என்னென்ன chapter? First chapter geometry, second numbers, third patterns, fourth measurement, fifth interconcept, sixth information processing. இதில் நீங்கள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தது தான். இந்த ஃபிஃப்த் இன்டர் கான்செப்ட் மட்டும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. டேர்ம் 2ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஜாமெண்ட்ரி டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாமெண்ட்ரியில் ஆல்ரெடி நம்ம டேர்ம் 1ல் ப்ளஸ் தேர்ட் ஃபிஃப்த் இதில் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் வந்து பார்த்ததையும் ஒரு ஜஸ்ட் ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஜாமெண்ட்ரி இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் என்னென்ன ரீகால் பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட், லைன் செக்மெண்ட் அண்ட் ரே. இது நாலுமே வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இந்த நாளையுமே நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ் அதாவது டேர்ம் 1ல் பார்த்துருக்கோம். இப்போ டேர்ம் 2ல் வந்து அதைவே கண்டினியூ பண்ணி பார்க்க போகிறோம். ப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் இது எல்லாமே வந்து டேர்ம் 1ல் பார்த்தாச்சு. இப்போ ரீகால் மட்டும் பண்ணுறோம். ஓகேவா? அதை ஒரு தடவை நினைவுபடுத்தி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பாயிண்ட்ஸை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாயிண்ட் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியும். ஒரு லைன் செக்மெண்ட்டில் எக்ஸாக்டாக வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு புள்ளியை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குன்னா அதில் எக்ஸாக்டாக நான் ஒரு பாயிண்ட் ஒரு இடத்துல வைக்கிறேன் அந்த லைன் செக்மெண்ட்டில் அப்படின்னா அதை தான் நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ இது ரெண்டும் வெட்டிக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ நான் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன். இதில் வந்து வெட்டிக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகுது இல்லை, அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது ரெண்டும் வெட்டிக்கக்கூடிய எக்ஸாக்டான பொசிஷன். ஓகேவா? A point is an exact position on a plane surface. நெக்ஸ்ட்டு லைன்னா என்ன? ரெண்டு பக்கமும் முடிவில்லாமல், இந்த சைடு அந்த சைடு ரெண்டு பக்கமும் முடிவில்லாமல் போகக்கூடிய, இப்படி போயிட்டே இருக்குது. இந்த பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம், அதே மாதிரி இந்த பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த மாதிரி நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போக முடிஞ்சிச்சு, வித்தவுட் எண்டிங் இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போக முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? லைன் அப்படின்னு சொல்லுவோம். A line is a set of point in a straight path that extended in an opposite direction without ending. ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்லேயும் எண்டே இல்லாமல் என்ன ஆகும்? எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, லைனுக்கும் லைன் செக்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? லைன்லேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு துண்டு தான் லைன் செக்மெண்ட், கோட்டு துண்டு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அந்த சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் இந்த இடத்த மட்டும் இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். இந்த ஏபி அப்படிங்கிற லைன் செக்மெண்ட் மட்டும் உள்ளே இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் தனியாக எடுக்கிறேன். இந்த அளவு தான் நாங்கள் வெட்டியிருக்கேன், இந்த அளவுக்கு மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். அதாவது இங்கே கட் பண்ணல, இந்த பாயிண்ட்டை மட்டும் வெளியே எடுக்கிறேன். இதை தான் நான் என்னென்னு சொல்லுவேன்னா லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பெரிய லைன்லேருந்து இந்த மாதிரி ஒரு குட்டி லைனை வெட்டி எடுக்கிறோம் பார்த்தீங்களா? தனியாக எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் என்னது? லைன் செக்மெண்ட். A line segment is a part of line between two end point. ஓகேவா? இது ரெண்டுக்கும் கண்டிப்பாக ரெண்டு எண்டு பாயிண்ட் இருக்கும். இது ஒரு எண்டு பாயிண்ட், இது ஒரு எண்டு பாயிண்ட். இதை நம்ம என்ன பண்ண முடியாது? எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது நம்ம இஷ்டத்துக்கு. ஒரு லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் லைன் செக்மெண்ட்டை நம்ம என்றைக்கும் என்ன பண்ண முடியாது? எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. A line segment is a part of line between two end points. நெக்ஸ்ட்டு ரேனா என்னது? ஒரு எண்ட் பாயிண்ட்டும் ஒரு எண்ட்லெஸ் பாயிண்ட்டும் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? ரே அப்படின்னு சொல்லுவோம். அம்பு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு லைன் போகுது அப்படின்னா இந்த லைன் இந்த பக்கம் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகணும். இந்த சைடு வந்து எப்படி இருக்கணும்? அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இந்த சைடு நம்ம என்ன பண்ணிகிட்டே போகலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரே அப்படின்னு சொல்கிறோம். Okay, a ray is a part of the line that has one end point and extended in one direction without ending. அதை என்ன சொல்லுவோம்? ரே அப்படின்னு சொல்லுவோம். வித்தவுட் எண்டிங், ஒரு சைடு எண்ட் இருக்கக்கூடாது, ஒரு சைடு கண்டிப்பாக ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். என்னென்ன வகையான ஆங்கிள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி டேர்ம் 1லேயே பார்த்துருக்கோம். நம்மளுக்கு 0 ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், இது ரெண்டு. அதுக்கப்புறமேட்டு மிச்சம் 3 இருக்கும். என்ன? ரைட், அப்டியூஸ் அண்ட் அக்யூட். இந்த 3 இருக்கும். ஓகேவா? என்னது 0 ஆங்கிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிடைமட்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா
அதை விட 0 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். பட் எதை விட லெஸ் தென் இருக்கும்? 90 டிகிரி விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? 90 டிகிரின்னு இதுதான் 90 டிகிரி. இந்த 90 டிகிரி விட எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ப்ளஸ் 0 ஆங்கிளை விட அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே ரைட் ஆங்கிள் அப்படின்னா நமக்கு தெரியும், அப்படியே அக்யூரேட்டாக 90 டிகிரியை மார்க் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னு என்னது? ரைட் ஆங்கிள் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த ரைட் ஆங்கிள், அதாவது 90 டிகிரி இப்படி இருக்குன்னா இந்த 90 டிகிரி விட இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது அடுத்தபடி எது இருக்கோ, அடுத்த இன்க்ரீஸ் ஆன ஆங்கிள் எதோ அது நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது எதை ரீச் ஆகக்கூடாது? 180 டிகிரியை ரீச் ஆகக்கூடாது. ஓகேவா? 90 டிகிரியிலிருந்து 180 டிகிரிக்குள்ளார இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் அத்தனையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா என்னென்னு சொல்லுவோம்? கரெக்டாக 180 டிகிரியை ரீச் பண்ணோன்னையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அதை ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிடைமட்டமாக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் ஆங்கிள் என்னது? 0 டிகிரி. அதே வந்து அந்த 0 டிகிரியிலேருந்து 90 டிகிரிக்கு லெஸ் தென் 90 டிகிரியாக இருந்தால் அக்யூட் ஆங்கிள். அண்ட் ரைட் ஆங்கிள் வந்து ஜஸ்ட் கரெக்டாக அக்யூரேட்டாக எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிள் பிட்வீன் 90 டிகிரி அண்டு 180 டிகிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? இப்போ உங்களை ட்ரை திஸ் செக்ஷன் இருக்குது. டிக் த கரெக்ட் அல்டர்னேட்டிவ். கொடுத்துருக்கிறதுல கரெக்டாக எது இருக்குது, ஆன்சர் எது அப்படின்னு பார்த்துட்டு உங்களை டிக் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துட்டாங்க சிடின்னு. அந்த லைன் செக்மெண்ட்டில் இருந்துட்டு மேலே வந்து ஒரு கர்வும் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஒரு கர்வ் வரைஞ்சிருக்காங்க. the shortest distance between the point C and D is shown by the segment CD or the curve CD. அதாவது இதில் இருக்கக்கூடிய இதில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சிடி அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸா, இல்லை இந்த சிடி அப்படிங்கிற இந்த கர்வ் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த லைன் செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். பிகாஸ் இது ஸ்ட்ரெயிட்டாக அப்படி சிலேருந்து டி வரலும் ரீச் ஆகுது. ஆனால் இது எப்படி இருக்குது? இப்படி மேலே போய் கீழே வருது. ஸோ சிடி இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. லைன் செக்மெண்ட் சிடி தான் வந்து என்னதுன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் between the point C and D. Next, the line PQ and the line QP represent the different line or the same line. இது ரெண்டும் PQ அப்படின்னாலும் QP அப்படின்னாலும் ஒன்று தான். PQ அப்படின்னாலும் QP அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ the same lines. Next, the point C lies on the ray AB or ray BD. C அப்படிங்கிற பாயிண்ட் எதில் லைஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சிடி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. டி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சிடி அப்படிங்கிறது இதில் சி இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட் சி லைஸ் ஆன் த ரே ஏபி ஆர் ரே பிடி. அதாவது சிங்கிற பாயிண்ட் எங்கே லைஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே இருக்குது சிங்கிற பாயிண்ட்? ஏபி அப்படிங்கிற இந்த ரேக்கு நடுவாண்ட தான் என்ன இருக்குது? சி இருக்குது. ரே பிடிக்கு நடுவாண்ட சி இல்லை. எங்கே தான் இருக்குது? ரே ஏபிக்கு நடுவாண்ட தான் இருக்குது. ஸோ ரே ஏபிக்கு நடுவாண்ட தான் இருக்குது. செக்மெண்ட் எம்என் ஹேஸ் இன்ஃபனைட் ஆர் ஃபைனைட் லென்த். இந்த லைன் செக்மெண்ட்டு எம்என் வந்து ஃபைனைட், அதாவது முடி உடையதா அல்லது முடிவற்றதா அப்படின்னு கேட்குறாங்க. செக்மெண்ட், லைன் செக்மெண்ட்டுன்னு வந்துருச்சுனாவே அது என்னது தான்? finite. ஓகேவா? the ray RT is an part is not a part of the line TR. இதில் ரே அப்படிங்கிறது என்னைக்குமே பார்ட் ஆஃப் த லைன். ஸோ ரே ஆர்டி இஸ் எ பார்ட். ரே அப்படின்னாவே ஒரு ரெண்டு இருக்கும், இன்னொரு ரெண்டு இருக்காது. இதில் ஆர்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்ட் ஆஃப் த லைன். லைனில் இருக்கக்கூடிய பார்ட்டு தான். பிகாஸ் லைனுக்கு எண்டு கிடையாது. லைனுக்கு என்ன கிடையாது? எண்டு கிடையாது. ரேக்கு ஒரு எண்டு இருக்குது, ஒரு எண்டு இல்லை. அப்போ அந்த லைன் தான் பெருசு, அதில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் ரே. ஸோ ரே ஆர்டி இஸ் எ பார்ட் ஆஃப் த லைன் டிஆர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் த டைப் ஆஃப் ஆங்கிள். என்னென்ன ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு த செக்மெண்ட் சிடி, த சேம் டிஃப்ரென்ஸ், அண்ட் இது ரே ஏபி, அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபைனைட், இது ஆஸ் அ பார்ட் இஸ் எ பார்ட். ஓகேவா? ரைட் த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள். என்னென்ன ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்னது? ரைட் ஆங்கிள்.
இது என்னது லெஸ் தென் 90 டிகிரி ப்ளஸ் கிரேட்டர் தென் 0 டிகிரி. ஸோ அக்யூட் ஆங்கிள். இது என்னது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ 180 டிகிரி. 180 டிகிரி அப்படிங்கிறனால இது என்னது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இது வந்து மோர் தென் 90 டிகிரி. ஸோ இட் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா என்னென்னா sum of the two angles is 90 degree, then it is called as an complementary angle. அதே supplementary angle அப்படின்னா sum of the measurement of two angles is 180 degree, then it is called as an supplementary angle. That is நம்ம எப்போ ஒரு ரெண்டு ஆங்கிள்ஸை கூட்டுறோமோ, ரெண்டு ஆங்கிளோட டோட்டல் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணும் பொழுது அது 90 டிகிரியை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா அது நம்ம என்னென்னு சொல்கிறோம், 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அதை கூட்டும் பொழுது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சரி, ஓகேவா? 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணும்போது அது காம்ப்ளிமெண்ட்ரி. அதே ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 180 இருந்துச்சுன்னா அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். when the sum of the measurement of two angles is 90 degree, then pair of angles are called complementary angles. அது ரெண்டையும் சேர்த்துன ஆங்கிள் என்னன்னு சொல்லுவோம்னா காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் 30 டிகிரி இருக்குங்க, இங்கே 60 டிகிரி இருக்குது. ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது, இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது, அதாவது பிஓசியையும் ஏஓபியையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 90 டிகிரி கிடைக்குது. அக்யூரேட்டாக 90 டிகிரி கிடைக்குது. ஸோ இட் இஸ் என் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இங்கே என்ன இருக்குது, 70 டிகிரி இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 20 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 70 டிகிரி, இங்கே ஒரு 20 டிகிரி. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, 90 டிகிரி கிடைக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ என் என்னது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். நம்மளோட ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 90 டிகிரி கிடைக்குதுன்னா அந்த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆர் கால்ட் அஸ் என் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 180 டிகிரி வரணும். when the sum of the measurement of two angles is 180, then the pair of angles are called supplementary angle. இங்கே 130 இருக்குது. ஃபஸ்ட் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 130, தட் இஸ் YOX. ஓகேவா? அதே மாதிரி XOZ. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, 180 டிகிரி கிடைக்குது. தட் இஸ் 130 டிகிரி ப்ளஸ் 50 டிகிரி gives the value 180 டிகிரி. இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அதே மாதிரி ரெண்டாக பிரித்து அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து 80 டிகிரி இருக்குது, நெக்ஸ்ட் ஒனில் வந்து 100 டிகிரி இருக்குது. ஓகேவா? 80 + 100 gives the value 180. ஸோ MONனும் ப்ளஸ் EFG இது ரெண்டையும் சேர்த்துனா நமக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கிடைக்குது. ஓகேவா? அப்போ ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணி 180 வந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணி அது வந்து 90 டிகிரி வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இங்கே எக்ஸசைஸ் 1.1ல் உங்களை காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 45 டிகிரி கூட எந்த ஆங்கிளை ஆட் பண்ணால் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் எவ்வளோ வேல்யூ, 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 45 கூட எதை ஆட் பண்ணால் 90 வருது அப்படின்னு பார்க்கணும். 45 + 45 gives the value 90. ஸோ நம்ம என்னது 45 டிகிரி தான் அதுக்கு ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு சம்க்கு என்ன ஆன்சர்னால் +45. நம்ம ஒரு 45 அது கூட ஆட் பண்ணணும். இங்கே 30 டிகிரி இருக்குது. அந்த 30 டிகிரி கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கிடைக்கும், 90 டிகிரி நமக்கு வரணும். ஓகேவா? 30 டிகிரி கூட சம் வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், 90 டிகிரி வரணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், இதே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அது என்ன ஆங்கிள் நமக்கு தெரியாது. அப்போ x is equal to 90 minus 30. இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா என்னது மைனஸ். ஸோ 90 minus 30 equal to 60. அப்போ x is equal to 60. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, x is equal to 60. அதுதான் என்னது. அப்போ இது கூட என்ன ஆட் பண்ணணும், 60 டிகிரி ஆட் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட்ரி டிகிரி வரணும் அப்படின்னா அதுக்கு இது கூட 60 டிகிரி ஆட் பண்ணணும். இங்கே 72 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 72 இருக்குது. ஸோ ப்ளஸ் இங்கே எக்ஸ் இருக்கும் ஈக்குவல் டு 90 டிகிரி. இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 90 - 72 சால்வ் பண்ணால் நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கும் அதே மாதிரி தான். ஓகேவா? என்ன கிடைக்கணும், இதுக்கு எப்படி ஃபார்முலா ஆட் பண்ணுவீங்க, 80 + x = 180.
இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா x is equal to 180 minus 18 வரும் அண்ட் ஆன்சர் வந்து என்ன வந்துடும் 100 வந்துடும். அப்போ இந்த 180 கூட எதை ஆட் பண்ணோம் 100 ஆட் பண்ணால் முடிஞ்சுது. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.